இன்றைய மன்னா என்னாகமும் 23வது அதிகாரம் 20வது வசனம். என்னாகமும் 23:20. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. பிலேயாம் என்கிற மனுஷன் கர்த்தருடைய ஜனங்களை சபிப்பதற்காக கூலி கொடுக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டான். அந்த பகுதியில் இருந்த மோவாபின் ராஜா ஒருவர் இவனை கூலிக்கு கூலி கொடுத்து எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஜனத்தை சபிக்கும்படி சொன்னான். ஆனால் கர்த்தர் அவனை தடுத்து, என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், நீ அவர்களை சபிக்க கூடாது, நீ அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது இந்த பிலேயாம் அந்த ராஜாவை பார்த்து சொன்னது, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது, என்னால் திருப்ப முடியாது, அதை என்னால் தடுக்க முடியாது என்று இந்த பிலேயாம் சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் செய்ய நினைக்கிறதை ஒருவராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் என்று அந்த பிலேயாம் சொன்னார். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதம்னாலே உடனே என்ன நினைத்து விடுகிறோம்? பணம், பொருள், வீடு, இப்படிப்பட்ட காரியங்களை நினைக்கிறோம். அதுவும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். ஆனா அது மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு மனுஷன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் போது அந்த மனுஷனுடைய உள்ளான மனுஷன்லயும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அந்த மனுஷனுக்கு ஒரு பாதுகாப்பு வரும். கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அவன் தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு உதவியாக இருக்கும். கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும், வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும். ஆகவேதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பதை ஒருவரும் தடுக்க முடியாது. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தரால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் ஒரு பெருக்கத்தை தார், கர்த்தர் நன்மைகளை தார், கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய கரங்களை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய வார்த்தை அவர்கள் வாழ்க்கைக்குள்ளாக பேசப்பட்டு ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.